10ல் நம்ம பார்த்தோம் எழுத்துக்கள். அடுத்ததாக பகுதி 11ல் வாங்க பார்ப்போம். பகுதி 11ல் நம்ம பார்க்க போற எழுத்துக்கள் ஞ, இஞ்ச். ஸ்டெப் 1 எப்படி படிக்கிறது எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்படி ஒரு கோடு சுழிச்சு விட்டு நேராக ஒரு கோடு போட்டு கீழே இப்படி சாயாக ஒரு கோடு போட்டு இப்படி போட்டால் ஞ. அதை ஞாவை போட்டு மேலே புள்ளி வச்சா இஞ்ச். ஸ்டெப் 2 எழுத்துக்களை வட்டமிடுதல். இஞ்ச. ஸ்டெப் 3 எழுத்துக்களை இணைத்து படித்தல். இஞ்ச, நாயிஞ்சு, மஞ்சு, நாயிஞ்சு, நஞ்சு, கா இஞ்சு, கஞ்சு, கா இஞ்ச, கஞ்சா. ஸ்டெப் 4 வார்த்தைகளை படித்து அர்த்தம் புரிதல். வாயிஞ்ச, காயும், பஞ்சகம்னா பழி வாங்குறது. பஞ்சம் பஞ்சம்னா பாய்ஞ்சாயின் பஞ்சம்னா வறட்சி. காய்ஞ்சாயின் கஞ்சனா உங்ககிட்ட இல்லாமல் இருக்கோன்னா உங்களுக்கு அவங்க யாருக்கும் ஒன்று கூட தரவே மாட்டாங்க. பகுதி 11ல் அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து இரு ர. ஸ்டெப் 1 எப்படி எழுதுறது எப்படி படிக்கிறது பார்ப்போம் வாங்க. இப்படி ஒரு சுழி சுழிச்சு இன்னொரு சுழி சுழிச்சு இப்படி இழுத்து விட்டா ர. அதே ராவை போட்டு மேலே புள்ளி வச்சா இர். ஸ்டெப் 2 புத்தகத்தில் வட்டமிடுதல். ர ர ர ர இரு ர இரு ர. ஸ்டெப் 3 எழுத்துக்களை இணைத்து படித்தல். இருற, வாயிற்பர், காயிற்கர், பாயிற்பர், மாயிர்மர், மர மர, பர பர. ஸ்டெப் 4 வார்த்தைகளை படித்து அர்த்தம் புரிதல். காயிற்ற, கற்றனா பிடிக்கிறது. பாயிற்ற, பற்றனா பிடிக்கிறது. மர மரணம் மறக்கிறது. பர பரண பறக்கிறது. கயிற்றாய் கற்றெல்லாம் கற்றுக்கிறது. வயிற்றாய் வற்றெல்லாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிற வத்தல். பகுதி 11 இதோட முடியுது. அடுத்ததாக பகுதி 12ல் சந்திப்போம்.